வணக்கம், நான் அஜய். லேபர் லால இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஷெட்யூல்டு இன்ஜூரி. ஷெட்யூல்டு இன்ஜூரி அப்படின்றது என்ன அப்படின்னா, எம்ப்ளாயிஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் 1923ல சொல்லியிருக்கிறாங்க இன்ஜூரியை பத்தி. இப்போ இந்த ஷெட்யூல்டு இன்ஜூரி அப்படின்றது வெளிப்படையாவே தெரியும் நமக்கு. இன்ஜூரி அப்படின்றது உதாரணத்துக்கு வேலை செஞ்சு ஒருத்தருக்கு ஒரு கண்ணு போயிருக்கலாம், கெமிக்கல் ஃபேக்டரியில வேலை செஞ்சு ஒருத்தருக்கு ஒரு கை போயிருக்கலாம், மிஷின்ல வேலை செய்யும் போது ஒரு கால் கட் ஆயிருக்கலாம். இது வெளிப்படையாவே தெரியுது இல்லையா, எக்ஸ்பிளிசிட்டா. இதை தான் ஷெட்யூல்டு இன்ஜூரின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து பிசிக்கல் இன்ஜூரி. இதை தான் ஷெட்யூல்டு இன்ஜூரி. ஒரு பார்ஷியல் டிசபிள்மெண்ட் இல்ல பெர்மனன்ட் டிசபிள்மெண்ட் இதுல ஏற்படலாம். சரியா? இதுல வந்து வேலை செய்யறவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து இதுல குறைய வாய்ப்பு இருக்கு. அது எப்படிலாம் காம்பன்சேட் பண்றாங்கன்னு சொல்றது தான் இந்த கொஸ்டின். செக்ஷன் 4 ஆஃப் எம்ப்ளாயிஸ் காம்பன்சேஷன் ஆக்ட்ல என்னென்ன சொல்றாங்கன்னா, ஒரு எம்ப்ளாய்க்கு இன்ஜுரி ஏற்படலாம். அது பர்மனண்டாவும் இருக்கலாம், இல்ல பார்ஷியலாவும் இருக்கலாம், இல்ல டெத்தும் ஏற்படலாம். எந்த இடத்துலன்னா ஒர்க் பிளேஸ் ஆக்சிடென்ட்ல தான் இதை குறிப்பிடுறாங்க. ஷெட்யூல் 1 ஆஃப் த ஆக்ட்ல என்ன குறிப்பிடுறாங்கன்னா, ஷெட்யூல்டு இன்ஜூரிஸ்னா என்னென்ன, அதுக்கு வந்து எப்படி நம்ம பணம் வந்து கால்குலேட் பண்றது. அவருக்கு அடிபட்டிருக்கும், அப்போ பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றது எப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷெட்யூல் 1ல. செக்ஷன் 2 கிளாஸ் Gல பார்ஷியல் டிசபிள்மெண்ட் அண்ட் டோட்டல் டிசபிள்மெண்ட்டை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முதல்ல நமக்கு டிகிரி ஆஃப் இன்ஜுரி எவ்வளோன்னு தெரியணும். இப்போ ஒரு கண்ணு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ 50% அவர் டிசபிள்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிசபிள்மெண்ட்டை வச்சு தான் இவங்களுக்கு பணமே அலாட் பண்றாங்க. அடுத்தது 2 கிளாஸ் I, இதை வந்து வேஜஸை பத்தி குறிப்பிடுறாங்க. எந்த அளவுக்கு இவருக்கு வந்து பணத்தை கொடுக்கலாம், இந்த சிவியாரிட்டி ஆஃப் இன்ஜூரியை வச்சு தான் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ பர்மனன்ட் டோட்டல் டிசபிலிட்டி அப்படின்னா 100% டிசபிள் ஆயிடும். ஒரு கால் மொத்தமா போயிடும், ஒரு கை மொத்தமா போயிடும். ஒரு கண் மட்டும் போனா 50%, 2 கண்ணும் போனா 100% போயிடுறாங்க. அப்போ 100%னா அதுக்கு அவர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரோ அதை கால்குலேட் பண்ணி அவருக்கு பணம் கொடுக்கறது தான். சரியா? இப்போ பார்ஷியல் டிசபிலிட்டி அப்படின்னா, இப்போ ஒரு கண்ணு மட்டும் போயிட்டா 50%, ஒரு கட்ட விரல் வேலை செய்யும்போது போயிட்டா 30%. அவரோட வேலை எவ்வளோ, அவரோட வயசு எவ்வளோ, அதை கால்குலேட் பண்ணி அவருக்கு ஒரு பணத்தை கொடுக்குறாங்க. சரிதானே? இதுதான் ஷெட்யூல்டு இன்ஜூரி. காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அடுத்த கொஸ்டின் கண்டினியூஸ் சர்வீஸ். கண்டினியூஸ் சர்வீஸ் அப்படின்னா என்னன்னா, எந்த விதமான லீவும் போடாம தொடர்ந்து வேலைக்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அந்த பெனிஃபிட் பேர் என்ன அப்படின்னா கிராஜுவிட்டி, ஒரு மானிட்டரி பெனிஃபிட் பணமாக கொடுக்குறாங்க. சரியா? இதுக்காக தான், இந்த கிராஜுவிட்டி கொடுக்கறதுக்காக தான் கண்டினியூஸ் சர்வீஸ்ன்ற டேர்மே வச்சிருக்காங்க. கண்டினியூஸ் சர்வீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் 1972ல செக்ஷன் 2A சொல்றாங்க கண்டினியூஸ் சர்வீஸ்னா என்னன்னு. ஒருத்தர் ஒரு வருஷம் இருக்குன்னா 12 மாசத்துல 240 நாள் அவர் பிரசண்டா இருக்கிறார் அப்படின்னா அதை வந்து கண்டினியூஸ் சர்வீஸா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அவர் லீவ் கூட போட்டுமே, ஆனா ஒரு வருஷத்துல 240 நாள் வேலை செஞ்சுட்டார் அப்படின்னா அது வந்து கண்டினியூஸ் சர்வீஸ்ன்னு சொல்றாங்க. ஒருத்தர் 6 மாசமா எந்த விதமான லீவும் போடல, 6 மாசமா எந்த விதமான ஒரு லீவும் போடாம 6 மாசத்துக்கு மேல கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கிறார் அப்படின்னா அதுவும் கண்டினியூஸ் சர்வீஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே ஒரு சீசனல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இப்போ வந்து ஒரு வாட்டர் மிலான் ஃபேக்டரி இருக்கு, அதுல இருந்து ஜூஸ் தயாரிக்கிறாங்க, அதெல்லாம் சீசனல் எம்ப்ளாய்மெண்ட். அதுல வந்து 190 டேஸ் வந்திருந்தாலே அதை வந்து கண்டினியூஸ் சர்வீஸா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். சரிதானே? சரி, இப்போ இந்த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டின்றது இவங்க தொடர்ந்து வேலைக்கு வர்றாங்க அப்படின்னா இந்த கண்டினியூஸ் சர்வீஸ்க்காக கொடுக்கக்கூடிய மானிட்டரி பெனிஃபிட்னு சொல்லிட்டோம். இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்கிறாரு, அந்த எம்ப்ளாயி 4 வருஷம் ஒரு கம்பெனிக்காக தொடர்ந்து வேலை செஞ்சுட்டாரு, கண்டினியூஸ் சர்வீஸ். 5வது வருஷம் அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது. 240 நாள் வேலை செஞ்சாதான் அது கண்டினியூஸ் சர்வீஸ். ஆனா அவரால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்படி இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, லீவ் எடுத்துக்கிறாரு. அப்படி எடுத்தா ஆஸ் பர் செக்ஷன் 2A என்ன சொல்றாங்கன்னா, பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட்ல 4 வருஷம் வந்துட்டு 5வது வருஷம் வந்து ஒருத்தர் லீவ் போட்டிருக்காரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவரை வந்து கண்டினியூஸ் சர்வீஸ் இல்லைன்னு சொல்லி அவர் கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்டை கட் பண்ணக்கூடாது. ஆக்சிடென்ட்னால தான் அவர் வராம போனாரு, அதனால அவரையும் கண்டினியூஸ் சர்வீஸ்ல இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிதானே? அடுத்த கொஸ்டின் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் கெட்டிங் போனஸ். போனஸ் வாங்குறதுல இருந்து டிஸ்குவாலிஃபை யார் யாரெல்லாம் ஆகுறாங்க
அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல போனஸ் அப்படின்றது எந்த ஆக்டுக்கு கீழே வருதுன்னா பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் 1965 கீழே தான் இது வருது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா செக்ஷன் 9ல என்னென்ன டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்னொன்னா கேளுங்க. ஒருத்தர் வந்து ஃப்ராடு பண்ணி கம்பெனிக்காக ஃப்ராடு பண்ணியிருக்காரு, அவர் டிஸ்மிஸ் பண்ணிட்டாருன்னா அவர் வந்து போனஸ் வாங்க முடியாது. ஒருத்தர் பிஹேவியரே ரொம்ப வயலண்டா இருக்குன்னாலும் அவர் டிஸ்குவாலிஃபை ஆயிடுறாரு போனஸ் வாங்குறதுல இருந்து. ரயட்டஸ், அதாவது தொழிலாளர்களிடையே கலவரத்தை ஏற்படுத்த வகையில் இவர் செயல்படுறது, திருட்டு மூலமா இவர் டிஸ்மிஸ் ஆகுறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு முறைகேடு பண்றதுன்னு ஒரு நிறுவனத்துல, இல்லைன்னா சாபோட்டேஜ் ஆஃப் த எம்ப்ளாயிஸ் ப்ராப்பர்ட்டி, சாபோட்டேஜ் ஆஃப் த எம்ப்ளாயர்ஸ் ப்ராப்பர்ட்டி. சாபோட்டேஜ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஸ்கூல்ல என்கிட்ட எவ்வளவு ஃபீஸ் வாங்கினேன், அதுக்கு பிராயச்சித்தமா நான் இந்த ஃபேனை உடைக்கிறேன், அதுக்கு பிராயச்சித்தமா நான் இந்த லைட்டை உடைக்கிறேன், இப்பதான் என் மனசு திருப்தியா இருக்குதுன்னு கடைசி நாள் பசங்க உடைச்சிட்டு போறாங்கல்ல, அதுதான். என்னன்னா கம்பெனி ப்ராப்பர்ட்டியை இன்டென்ஷனலா டேமேஜ் பண்றாங்க அப்படின்னாலும் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுறாங்க. இது வந்து ப்ராப்ளம்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா ஒருத்தர் வந்து ஒரு போராட்டம் பண்ணார் அப்படின்றதுக்காக அவரை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு ப்ராப்ளம்ல கேட்பாங்க. அப்படியெல்லாம் டிஸ்குவாலிஃபை அவரை பண்ண முடியாது. என்ன காரணம்னா போராட்டம் வந்து லீகல். ஆனா இந்த மாதிரி ஃப்ராடு, மிஸ்அப்ராப்ரியேட்டு, சாபோட்டேஜ் தான் பண்ணக்கூடாது. அடுத்ததா இஎஸ்ஐ கார்பரேஷன், இஎஸ்ஐசின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, வேலை செய்யறவங்களுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1948க்கு கீழே எம்ப்ளாயிஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்ததுலே ரொம்ப 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 நல்ல திட்டம் இது ஒண்ணுதான். ஏன்னா ஒருத்தர் வந்து ஆக்குபேஷனல் டிசீஸ், வேலை செய்யற இடத்துல ஆக்குபேஷனல் டிசீஸ் அவருக்கு வரலாம். குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிறவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் வேலை செய்யறாங்க. ஏதாவது ஒண்ணு ஏற்படலாம், அவங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் ஏற்படலாம், ஹார்ட் ப்ராப்ளம் ஏற்படலாம். எது ஏற்பட்டாலுமே இந்த இஎஸ்ஐ என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து பாத்துக்கிறாங்க. இஎஸ்ஐ மூலமா ஈஸியா நாம வந்து ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். அவங்க பணம் கட்டுறாங்க. இதுல என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெடிக்கல் பெனிஃபிட் இருக்கு. இப்போ ஒரு கிட்னியே போயிடுச்சு, ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்னா கூட 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா ஆகும் ஆப்ரேஷனுக்கு மட்டுமே. அதை வந்து இவங்க டோட்டல் காஸ்ட் இவங்க ஏத்துப்பாங்க, கவர்மெண்டே. இது ஒரு நல்ல ஸ்கீம். இது சிக்னஸ் பெனிஃபிட், மேட்டர்னிட்டி பெனிஃபிட், டிசபிள்மெண்ட் பெனிஃபிட், இது எல்லாத்தையும் தாண்டி டிபெண்டன்ஸ் பெனிஃபிட். டிபெண்டன்ட் பெனிஃபிட் அப்படின்னா ஒருத்தவங்க இறந்துடுறாங்க அப்படின்னா கூட இஎஸ்ஐ இருக்கிறவங்க அவங்களோட டிபெண்டன்ட்டுக்கு காம்பன்சேஷன் இஎஸ்ஐ மூலமா கொடுக்குறாங்க. இது இல்லாம இவங்களோட யார் யாருக்கெல்லாம் இஎஸ்ஐ பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபேக்டரியில 10 or more எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இஎஸ்ஐ ஆக்டே அப்ளிகபிள் ஆகும். கரண்ட்ல 21,000 per month இதுக்குள்ள சம்பளம் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இஎஸ்ஐ அப்ளிகபிள் ஆகும். மாசம் நான் 1 லட்சம் சம்பளம் வாங்குறேன், அவ்வளவு வாங்குறேன்னா இஎஸ்ஐ அப்ளிகபிள் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க போதுமான அளவுக்கு சம்பளம் வாங்குறாங்க. சரியா? இந்த 21,000 அப்படின்றது நிறுவனத்துக்கு நிறுவனம் மாறுபடுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல எம்ப்ளாயர் நமக்கு வேலை கொடுக்கிறவர் வந்து எவ்வளவு கட்டுறாருன்னா 3.25% சம்பளத்துல இருந்து 3.25% அவர் கட்டுறாரு. நாம எவ்வளவு நம்ம சைட்ல இருந்து கட்டணும் அப்படின்னா 0.75% கட்டணும். இது ஒரு ரொம்ப நல்ல திட்டம் இஎஸ்ஐ. அடுத்த கொஸ்டின், எம்ப்ளாயிஸ் ஃபேமிலி பென்ஷன் ஸ்கீம் 1995. இது எந்த ஆக்டுக்கு கீழே வருதுன்னா எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் மிசலேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 1952க்கு கீழே வருது. இது வந்து ஒரு சோசியல் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ். வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் இறந்துடுறாரு, ஒர்க் பிளேஸ்ல இறக்குறாரு, இல்ல வீட்டுல இருக்கும்போது இறக்குறாரு, இல்ல ஊருக்கு போகும்போது இறக்குறாரு, ஏதோ ஒரு இடத்துல அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய ஒர்க் டைம்ல இறந்தாலும் சரி, இல்ல ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அவர் இறந்தாலும் சரி, அவங்க ஃபேமிலிக்கு பென்ஷன் வந்து வரும். எதன் மூலமா? இந்த எம்ப்ளாயிஸ் பென்ஷன் ஸ்கீம் 1995 மூலமா அவங்க ஃபேமிலிக்கு பென்ஷன் வரும். அதுக்கு இவர் இந்த இபிஎஃப்ல 10 years மெம்பரா இருந்திருக்கணும். அதாவது 10 வருஷம் பிஎஃப் கட்டி இருக்கணும். இந்த பென்ஷன் வந்து கொடுக்கறது என்னன்னா இந்த எம்ப்ளாயியோட டெத் டைம்ல கொடுக்குறாங்க அவங்களோட ஃபேமிலிக்கு. சரியா? இதுல யாருக்கு கொடுக்குறாங்கன்னா அவர் இறந்துட்டாருன்னா அவருடைய மனைவிக்கு லைஃப் லாங் பென்ஷன் உண்டு. அதே போல சில்ட்ரன் இருக்காங்கன்னா அந்த சில்ட்ரன் வந்து 25 வயசு ஆகுற வரைக்கும் பென்ஷன் கொடுப்பாங்க. 26 வயசு ஆயிடுச்சுன்னா பென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஒண்ணு. அதே போல அந்த சில்ட்ரன் 21 வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்பயும் பென்ஷன் கட் ஆயிடும். சரியா? இப்போ
அந்த சில்ட்ரன் வந்து டிசபிள்டா இருக்காங்க அப்படின்னா லைஃப் லாங் அவங்களுக்கு இந்த பென்ஷன் வந்து வரும். இந்த பென்ஷன் எந்தெந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா விடோ பென்ஷன், அதாவது அவர் இறந்துட்டாருன்னா மனைவிக்கு கொடுக்கறது விடோ பென்ஷன். இதுவே அவங்க வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பென்ஷன் கிடைக்காது. அதே போல சில்ட்ரன் பென்ஷன்னா 25 வயசு ஆகிற வரைக்கும் வரும். ஆர்ஃபன் பென்ஷன் அப்படின்னா வேலை செய்யறவர் அதுக்கப்புறம் அவருடைய மனைவி 2 பேரும் இறந்துட்டாங்கன்னா குழந்தைக்கு வர்றது தான் ஆர்ஃபன் பென்ஷன். அடுத்த கொஸ்டின், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948க்கு கீழே இருக்கு. இது வந்து ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948ல செக்ஷன் 2 கிளாஸ் கேல சொல்றாங்க. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். மேக்கிங், ஆல்டரிங், ரிப்பேரிங், ஃபினிஷிங், பேக்கிங், ஆயிலிங், வாஷிங், கிளீனிங், பிரேக்கிங் அப் எனி சப்ஸ்டன்ஸ் ஆர் ஆர்டிக்கல், இந்த வேலையெல்லாம் ஒரு கம்பெனி செய்யுதுன்னா அதுதான் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம பம்பிங் ஆயில், வாட்டர், சீவேஜ், ஜெனரேட்டிங், டிரான்ஸ்ஃபார்மிங், கம்போசிங், பிரிண்டிங், இதுவும் மேனுஃபேக்சரிங் தான் சொல்றாங்க. இது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியணும் அப்படின்னா, இப்போ மேக்கிங் ஆர் ஆல்டரிங் அப்படின்னா ஒரு கார்மெண்ட்ஸ்ல துணி தைக்கிறாங்க இல்லையாப்பா, அதுதான் மேக்கிங் ஆர் ஆல்டரிங். ஸ்டீல் பிளான்ட்ல ஒரு அயனை வந்து உருக்குறாங்க இல்லையா, அது ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். அதே போல ரிப்பேரிங் ஆர் ஃபினிஷிங், ஒரு காரை வந்து ரிப்பேர் பண்ற கேரேஜ் இருக்கும், அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு ஜுவல்லரியை பாலிஷ் போடுறாங்க, இதெல்லாம் ரிப்பேரிங் ஆர் ஃபினிஷிங். பேக்கிங் அப்படின்ற இண்டஸ்ட்ரி என்னன்னா இருக்கக்கூடிய பொருட்களை பேக் பண்ணி ஃபைனல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க. எக்ஸாம்பிள், ஒரு பார்மசூட்டிகல்ஸ் கம்பெனி பம்பிங் ஆயில், வாட்டர் ஆர் அதர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த க்ரூட் ஆயில பம்ப் பண்ணி ஃபைனல் யூஸுக்கு மக்களுக்கு கொடுக்கறது. பவர் ஜெனரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன்ன்றது என்னன்னா எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்றது. பிரிண்டிங் அண்ட் கம்போசிங்னு சொல்றாங்க. பிரிண்டிங்னா ஒரு நியூஸ் பேப்பர் பிரிண்ட் பண்றது, டிஜிட்டல் பிரிண்ட் பண்றது, இதை தான் சொல்றாங்க. இதுதான் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் செக்ஷன் 2 கிளாஸ் கே ஆஃப் ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948. சரிதானே? அடுத்த கொஸ்டின், வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் இன் ஃபேக்டரிஸ். இது வந்து ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948க்கு கீழே செக்ஷன் 49ல சொல்றாங்க வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸை பத்தி. என்னன்னா ஒரு கம்பெனி 500 ஒர்க்கர்ஸ் இல்ல அதற்கும் மேல இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு வெல்ஃபேர் ஆஃபீஸர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவரோட டியூட்டிஸ் என்னன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டிஃபைன் பண்றாங்க. இவரோட முக்கியமான வேலைகள் என்னென்ன அப்படின்னா வெல்ஃபேர் ஃபெசிலிட்டியை என்ஷூர் பண்றது. இப்போ ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கா, சானிடேஷன் இருக்கா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கா, ப்ராப்பர் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கான்னு பாக்குறது. அதே போல ஒருத்தவங்க கூட்டிட்டு வர்றாங்க, ஒரு தாய்மார்கள் வந்து வேலை செய்யறாங்க, அவங்க குழந்தைய கூட்டிட்டு வர்றாங்கன்னா அங்க வந்து சைல்டு கேர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஒரு பெண் வந்து வேலைக்கு வர்றாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல சைல்டு கேர் ஃபெசிலிட்டியும் இருக்கணும்னு சொல்றாங்க. 500க்கும் மேற்பட்ட ஒரு கம்பெனி, ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனில வேலை செய்யறாங்கன்னா அங்க சைல்டு கேர் ஃபெசிலிட்டி இருக்கணும். இது பேர் கிரெச்சஸ், ஸ்பெல் பண்றேன், CRECHES. அடுத்தது ஹெல்த் அண்ட் சேஃப்டி. என்னன்னா பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் இருக்கா, மெஷினரியை வந்து ஹேண்டில் பண்ணணும், கெமிக்கல் ஹேண்டில் பண்றாங்க, எக்ஸ்ப்ளோசிவ் ஹேண்டில் பண்றாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு ப்ராப்பரான அவேர்னஸ் இருக்கா, அதுக்கான எஜுகேஷன் இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. இங்க வந்து மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் வந்து அந்த கம்பெனில ப்ராப்பரா கிடைக்குதா, இன்சூரன்ஸ் கிளைம் வந்து எந்த ரேஷியோல போய்கிட்டு இருக்கு, லேபருக்கு வந்து கைடன்ஸ் இருக்கணும், எப்படி இந்த மிஷினை ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி. அதே போல லேபருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்க வந்து கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மிஷின்லாம் இருக்கணும். இதை எல்லாத்தையும் ப்ராப்பரா என்ஷூர் பண்றவர் தான் வெல்ஃபேர் ஆஃபீஸர். செக்ஷன் 49 ஆஃப் ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948ல சொல்லியிருக்காங்க. ஆக்குபேஷனல் டிசீஸ். அடுத்த கொஸ்டின் என்னன்னா இது வந்து ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1948 அதாவது இஎஸ்ஐ ஆக்ட்ல தான் 1948ல சொல்றாங்க. அது இல்லாம ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் 1923ல சொல்றாங்க. இது பேர்லயே உங்களுக்கு தெரியுது, ஆக்குபேஷனல் டிசீசஸ், வேலை செய்யற இடத்துல அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றாங்க. இது எம்ப்ளாயிஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் 1923ல செக்ஷன் 3ல வந்து சொல்றாங்க. ஆக்குபேஷனல் டிசீஸோட லிஸ்ட் வந்து இவங்க கொடுத்திருக்கிறாங்க. இதுல என்னென்னலாம் லிஸ்ட்ல இருக்கோ இதுதான் ஆக்குபேஷனல் டிசீஸ், அவங்களே ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட் ஷெட்யூல் 3ல இருக்கு. 1948ல போடப்படக்கூடிய இஎஸ்ஐ ஆக்ட்லயும் இந்த ஆக்குபேஷனல் டிசீஸை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா நிமோகோனியோசிஸ், இது வந்து ஒரு லங் டிசீஸ். ஸ்பெல் பண்றேன் கேளுங்க, PNEUMOCONIOSIS. நிமோகோனியோசிஸ் இது வந்து ஒரு லங் டிசீஸ்.
அதாவது நுரையீரல்ல ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு. இப்போ கோல் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு நுரையீரல் பாதிப்பு தான் ஏற்படும். இதுல அவங்களுக்கு வேற ஏதாவது பாதிப்பு கூட இருக்கும். அதெல்லாம் ஆக்குபேஷனல் டிசீஸ் தானா அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? ஒரு சில கம்பெனில வேலை செஞ்சாலே அவங்களுக்கு இதுதான் வர வாய்ப்புண்டுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட் தான் இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். லங் டிசீஸ், அப்போ கண்டிப்பா கோல் மைனிங்ல வேலை செய்யறவங்களுக்கு லங் டிசீஸ் வர வாய்ப்புண்டு. சிலிகாசிஸ், சிலிகாசிஸ்னா இந்த ஸ்டோன் கட்டிங், கிளாஸ் மேனுஃபேக்சரிங், மைனிங்லாம் பண்றாங்கல்ல, இந்த இடத்துல வந்து அவங்க சிலிக்காவை அதிகமா இன்ஹேல் பண்ணுவாங்க. அப்போ சிலிகாசிஸ் வர்றதுக்கு டிசீஸ் வர அதிகமா வாய்ப்பு இருக்கு. அது வந்தா லங் அதிகமா அஃபெக்ட் பண்ணும். ஆக்குபேஷனல் டெர்மடைட்டிஸ், வேலை செய்யற இடத்துல தோல் பாதிப்பு அதிகமா ஏற்படும். எந்தெந்த இண்டஸ்ட்ரியில? கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ரப்பர் மேனுஃபேக்சர்ல எல்லாம் தோல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. அவங்களுக்கு இயற்கையாவே வந்திருக்கலாமே அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனா இந்த வேலை செய்யற எல்லாத்துக்குமே அது வரும். அதனாலதான் இது ஆக்குபேஷனல் டிசீஸ். அடுத்து லெட் பாய்சனிங். லெட் பாய்சனிங் அப்படின்னா ஒரு பேட்டரி மேனுஃபேக்சரிங், வெல்டிங் வைக்கிற இடத்துல இங்க வந்து லெட் அதிகமா யூஸ் பண்றாங்க. அப்போ லெட் பாய்சனிங் இவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. சரியா? அடுத்து நாய்ஸ் இன்டியூஸ்டு ஹியரிங் லாஸ். ஹியரிங் லாஸ் வந்து வருது எந்தெந்த இடத்துலன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ஏவியேஷன் செக்டார்ல, இந்த மாதிரியான இடத்துல இவங்களுக்கு ஆக்குபேஷனல் டிசீஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஆக்குபேஷனல் ஆஸ்துமா, ஒரு பெயிண்டிங் இண்டஸ்ட்ரி, ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி, கிளீனிங் இண்டஸ்ட்ரியிலலாம் கண்டிப்பா ஆஸ்துமாவால் நிறைய பேர் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஆஸ்பிஸ்டோசிஸ், இது வந்து சிவியர் லங் டிசீஸ். இது எப்படி வருதுன்னா ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரியில வேலை செஞ்சா இது வரும். ஆக்குபேஷனல் கேன்சர், அதாவது இயற்கையாவே ஒரு சில கம்பெனில வேலை செஞ்சா கேன்சர் வர வாய்ப்பு உண்டு. ஏன்னா அங்க அதிகப்படியான கெமிக்கலை வந்து நம்ம அப்சர்வ் பண்றதுனால. என்னன்னா பென்சிடைன் அண்ட் கேர்கினோஜென், இந்த மாதிரியான கெமிக்கல் எல்லாம் நம்ம அப்சர்வ் பண்றோம்னா நமக்கு வந்து கேன்சர் வர வாய்ப்பு உண்டு. அது முக்கியமா கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் அண்ட் டை ப்ரொடக்ஷன், ரப்பர் மேனுஃபேக்சரிங் கம்பெனில இருந்தா இதுவும் வர வாய்ப்பு உண்டுன்னு சொல்றாங்க. இதுதான் ஆக்குபேஷனல் டிசீசஸ். இதுல எந்த பிரச்சனை வந்தாலுமே இஎஸ்ஐ வந்து உங்களை ரொம்ப பொறுப்பா பார்த்துப்பாங்க. இல்ல இது விளையாட்டுக்கு சொல்ல, நிஜமாவே கவர்மெண்ட் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு இஎஸ்ஐக்கு நிறைய பணம் ஒதுக்கி இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயுமே, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, ஸ்டேட்ல சென்ட்ரல்ல, இஎஸ்ஐக்கு பணம் ஒதுக்கி சூப்பரா பாத்துக்கிறாங்க எம்ப்ளாயை. அதுல ஒரு சில கம்பெனி இருக்காங்க, அந்த ஓனர் தான் வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாய்க்கு இஎஸ்ஐ பணத்தை கூட கட்டாம வச்சிருக்கிற கம்பெனியும் இருக்குது. மற்றபடி இஎஸ்ஐ வந்து ஒரு நல்ல திட்டம். பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் 1972. இந்த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி அப்படின்னா என்னன்னா ஒரு லம்சம் பெனிஃபிட் அமௌண்ட் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா எம்ப்ளாய்க்கு. லாங் டேர்ம் சர்வீஸ், ரொம்ப நாளா ஒருத்தவங்க சர்வீஸ்ல இருக்கிறாங்க, இந்த நிறுவனத்துக்காக உழைக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மானிட்டரி காம்பன்சேஷன் தான் இந்த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட். இது எப்ப வாங்கலாம்னா ரிட்டையர்மெண்ட் பீரியட்ல வாங்கலாம், இல்ல ரிசைன் பண்ணும்போது வாங்கலாம், அப்படி இல்லைன்னா சூப்பர் ஆனுவேஷன்ல வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ செக்ஷன் 4 ஆஃப் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா கிராஜுவிட்டி இஸ் பேயபிள் டு எம்ப்ளாயீஸ். 5 வருஷம் கண்டிப்பா கம்பல்சரியா அவர் ஒர்க் பண்ணிருக்கணும். அதுதான் கண்டினியூஸ் சர்வீஸ்ன்னு சொல்றாங்க. அந்த கண்டினியூஸ் சர்வீஸ்ல 5 வருஷம் ஒரே ஒரு கம்பெனில அவர் தொடர்ந்து வேலை செய்யறாருன்னா அவர் கிராஜுவிட்டி வாங்க தகுதியானவர் அப்படின்னு சொல்றாங்க. சரிதானே? அடுத்த கொஸ்டின், டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம். இந்த டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னா வேலை செய்யறவர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவங்களுடைய டிபெண்டன்ஸ், அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சேஃப்டி தான் இந்த டிஎல்ஐஎஸ், அதாவது டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு சொல்றாங்க. இனிமே இதை நான் டிஎல்ஐஎஸ் குறிப்பிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிஎல்ஐஎஸ் ஸ்கீம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் பெனிஃபிட் கொடுக்குது. யாருக்குன்னா வேலை செய்யறவங்களுடைய, அவர் இறந்துட்டாருன்னா அவருடைய குடும்பத்துக்கு. இவர் தான் குடும்பத்தோட பிரைமரி ஏர்னரா இருப்பாரு, இவர் தான் பிரெட் வின்னரா இருப்பார் அந்த ஃபேமிலிக்கு. இவர் இறந்துட்டாருன்னா இவருக்கு வந்து கொடுக்குறாங்க. மேக்சிமம் அமௌண்ட் வந்து 7 lakhs வந்து கிடைக்கும். இதுல என்னன்னா இவர் வந்து பணம் கொடுக்கவே தேவையில்லை. எம்ப்ளாயர் யாரை இவருக்கு வேலைக்கு வச்சிருக்காரோ அவர் வந்து இவரோட சேலரியில இருந்து 0.5% வந்து இதுல பே பண்ணணும். இது வந்து எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அண்ட் மிசலேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட் 1952க்கு கீழே இதை வந்து அமைச்சிருக்கிறாங்க இந்த டிஎல்ஐஎஸ். இதுல செக்ஷன் 6C ஆஃப் இபிஎஃப் ஆக்ட் 1952ல என்ன சொல்றாங்கன்னா இந்த டிஎல்ஐஎஸ் ஸ்கீமை பத்தி சொல்றாங்க. யார் யாரெல்லாம் இபிஎஃப் வந்து வாங்குறாங்களோ அவங்க வந்து டிஎல்ஐஎஸ் ஸ்கீமுக்கு ரொம்ப தகுதியானவங்கன்னு சொல்றாங்க. இதுதான் டிஎல்ஐஎஸ் ஸ்கீம்.